கிறிஸ்துக்கள் அன்பான தேவஜனமே, இந்த காலைக்குது நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் ஒரு விஷயம் உங்களோடு கூட இணையும்படி தேவன் கிருபை செய்திருக்காங்க. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். மீண்டும் கூட இந்த நாளில் வருகிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர் நமக்கு அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சரிங்களா? நம்ம யாருக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்து இயேசுக்குள் நன்மை செய்வதற்கு நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அல்லது பிரதிபலிப்பதற்காக நம்மை படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நண்பர் ஜப்பானை சுற்றி பார்த்துக்கிட்டு தன்னுடைய நண்பனுக்காக ஒரு பரிசு பொருளை வாங்கிட்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, உலோகத்தினால் ஆன ஒரு கண்ணாடியை வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே நண்பர் என்ன செஞ்சார்? உங்களுக்கு தெரியும், கண்ணாடி நம்ம என்ன பண்ணுவோம், முகம் பார்ப்போம்ல, உடனே நம்ம முகம் தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் அந்த கண்ணாடியை பார்க்குறாரு. அப்படி பார்த்த உடனே முகமே தெரியல. அப்போ நண்பர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா கண்ணாடி வாங்கிட்டு வந்து பார்த்தா முகமே தெரியலையே அதில் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் தன்னுடைய ஜப்பானுக்கு போயிட்டு வந்த நண்பர்கிட்ட கேட்குறாரு, ஏன் முகம் தெரியலையா அப்படின்னு சொல்லி. ஆமாம், கண்டிப்பாக தெரியலையே அப்படின்னு சொன்னார். அது பார்த்தா தெரியாது, நீ என்ன செய், ஜன்னல்கிட்ட கொண்டு போ அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் ஜன்னல்கிட்ட கொண்டு போயிட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஜன்னலில் சூரியன் எப்படி படுதோ அந்த இடத்துல நீ காட்டு அப்படின்னு சொன்னோன்னே, சூரியன் படுகிற அந்த இடத்துல என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் வைக்கிறாரு. அப்படி வச்சா என்ன செஞ்சுன்னா, அந்த செவர் அவர் அது ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த செவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான படம் அதில் பிரதிபலிச்சிச்சான். இயேசுவோட படம் அதில் பிரதிபலிச்சிச்சு. அதை பார்த்து அந்த நண்பருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் ரொம்ப வியந்து பார்த்துட்டே இருந்தாராம். அப்போ அவர் சொன்னாரா, இந்த கண்ணாடியில் அந்த சூரிய ஒளி படும் பொழுது என்ன செய்யுச்சுன்னா, அதில் உள்ள பிக்சர் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அது ரொம்ப சந்தோஷமாக அதை பேசிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த பேசிகிட்டே இருக்கும் பொழுது தான் அந்த நண்பரோட என்ன சொன்னார்னா, இது நமக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது இல்லை அப்படின்ட்டு சொன்னாலாம். என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் அவர் சொல்கிறானா, நம்ம நன்மை செய்வதற்கு யாருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசப்பாவுடைய சாயலில் பட்டிருக்கோம். பாருங்கள், அந்த சூரியன் அந்த கண்ணாடியில் பட்டபோது, உலோகத்தால் செய்த அந்த கண்ணாடியில் பட்டபோது என்ன பிரதிபலிச்சிச்சு, அதில் உள்ள படத்தை என்ன செஞ்சிச்சு, பிரதிபலிச்சிச்சு. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம், நீயும் நானும் ஆண்டுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கோம். நாம் எப்படி ஆண்டவரை பிரதிபலிக்கிறோம்? ஒரு நம்ம மேலே அந்த சூரியன் உதிக்குமானால் நம்மக்கிட்டேருந்து என்ன வெளிவரும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்தாங்களாம். அதே கேள்வியை தான் இன்று நான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த நீதியின் சூரியன் நம்ம மேலே உதிக்கிறாரா? அந்த ஆண்டவருடைய குணாதிசயம் நம்மளிருந்து பிரதிபலிக்கப்படுகிறதா? சூரியன் பட்டு ஒரு பிக்சர் தெரியுது அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய அவருடைய நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும் பொழுது அவருடைய குணாதிசயம், ஏன்னா நம்ம அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கோம். வசனமே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் என்ன பண்ணிருக்கோமா, அவருடைய நற்கிரிகளை செய்வதற்காக என்ன செஞ்சுருக்காரு, படைச்சிருக்கிறாரு. அப்படி இருக்க உங்கள் இடத்துல என்ன காரியங்கள் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, நம்மை கேள்வி கேட்டு பார்க்கணும். ஆண்டவரே, நான் இதெல்லாம் உங்களுடைய காரியங்களை செய்ய தவறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே என்ன செய்யலாம், ஒரு எக்ஸாமின் பண்ணிக்கலாம், அல்லது டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் தெரியும் நம்முடைய குறைகள் என்ன, நம்ம ஆண்டவரோடு வைத்திருக்க உறவுகள் எப்படி மேம்பட்டிருக்குதா, குறைவுபட்டிருக்குதா, எப்படிலாம் பின்வாங்கியிருக்கு, எல்லாத்தையும் யோசித்து பார்த்து என்ன செய்யலாம், சரி செய்து நம்ம யாரை பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், நம்ம தேவ மனுஷனை என்ன செஞ்சால் அவருடைய சாயலாக சிருஷ்டித்து நம்ம என்ன செய்யணுமா, அவருடைய காரியத்தை நம்ம அவருடைய குணாதிசயத்தை நம்ம பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால நீதிமொழிகள் 4:18 விரோதமாக சொல்லுது, நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குதா, நடு பகலின் போல என்னது, பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குது. சரிங்களா? அந்த சூரிய பிரகாசம் போல இருக்குன்னு சொன்னால், நம்ம மேலே அந்த சூரிய பிரகாசம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன வெளியே வருது, பொறாமை வருதா, மேட்டிமை வருதா, என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம்,
இச்சையடங்க இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடந்து வெளிப்படுதான ஆண்டவர் அவருடைய நீதியின் சூரியத்தை நம்ம மேலே என்ன செய்கிறாரு, உதிப்பதற்காக காத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அந்த சூரியனை பார்க்கல அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாது, நம்முடைய இது அவருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்த முடியாது. இப்போ இனிக்குறி வருகிற காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய செய்கைகளாக நாம் இருக்கிறோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சாயலாக எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர். நாங்கள் உம்மை பிரதிபலிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் தகப்பனே. ஆனால் அதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். இந்த நாட்களில் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று மறந்து வாழ்கிறோம் சுவாமி. தயவாய் எங்களை மன்னித்து உண்மை நாங்கள் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் யாரை பிரதிபலிக்கிறோம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உணர்ந்து ஜீவிக்க கிருபை செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய அன்பை புரிந்து கொள்வதற்கான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுங்க சுவாமி. கேட்க அநேகர் ஆண்டோடைய உடைய அன்பை புரிந்து கொள்ளாதபடிக்கு வியாதியோடும் மனபாரத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் ஆண்டவரே தங்களை மாய்த்து கொண்டு போகிற அளவுக்கு இருக்கிறாங்க சுவாமி. அந்த பிள்ளைகள்லாம் நீங்கள் தொடுங்க ராஜா. அவர்களுக்கெல்லாம் அப்படி சத்தியம் போய் சேர நீங்கள் உதவி செய்யுங்க. அதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய நண்பர்கள் உறவினர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த அன்பை வெளிப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க. ஒருவேளை நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் பிற மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தாவே உடைய அன்பை நாங்கள் பற்றி கொள்ள ஒவ்வொருவரும் நீங்கள் ஆதாயப்படுத்துமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. எங்களுடைய பலத்தினால் எதையும் செய்ய முடியாது ராஜா. உடைய கிருபையினாலே ஒவ்வொரு நீங்கள் மீட்டுக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மீறுதல் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட எங்களுக்கு மன்னித்து ராஜா. உடைய ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தல் வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்க. இந்த நாள் முழுதும் நாங்கள் கைட்டு செய்ய போகிற எல்லா காரியத்திலும் சாமி நாங்கள் உண்மை பிரதிபலிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா குணாதிசயங்களும் எங்களை நீக்கி போடுங்க. எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் சாமி. நீர் குயவன் போல ஆண்டவரே நல்ல ஒரு மண்பாண்டங்களாக எங்களை நீர் வணைந்து ஆண்டவரே நாங்கள் நல்ல பயன்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. எங்களுக்கு இருக்கிற எல்லா குறைகளையும் நீங்கள் தயவாய் நீக்கி போடுங்க. அதுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் புத்தியும் நீங்கள் அதிகமாக தாங்க சாமி. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அடுத்த வேலை விசேஷமாக ஆண்டவரே சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆரோக்கியத்தில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அந்த பிள்ளைகளெல்லாம் சாப்பிடுவதற்கான நல்ல ஆகாரங்களை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க சாமி. நல்ல ஆகாரங்களை சாப்பிட பிள்ளையுடைய பாதுகாத்து கொள்ளுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. மருத்துவர்களால் ஆண்டவரே குழந்தை வெயிட் லாஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அந்த பெற்றோர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்து வழிநடத்துங்க சாமி. ஒவ்வொருவரும் ராஜ்யத்தை அடையத்தக்கதாக நிறையவர்களோடு கூட ஆவியானவரை கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.